ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக 3/4 கிலோ அளவுள்ள சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து கைகளால் நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் தயிர் சேர்த்து சிக்கனை சமைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் தயிர் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு, ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நாம் குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து காய விட்டுறலாம். அடுத்ததாக 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு குழம்பு செய்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை அடிப்பிடிக்க விடாமல் அடிக்கடி கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கனை நல்லா வேக விடலாம். நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக வச்சுட்டு குழம்பு செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பும் உருளைக்கிழங்கும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இந்த குழம்புல சூப்பராக இறங்கியிருக்கும். நல்லாவே வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.